ஹாய் வர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செராமிக் டைல ரூஃபில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறங்கிறதா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம செராமிக் ரூஃப் டைல இன்ஸ்டால் பண்ணுறப்ப நம்ம சூஸ் பண்ணுற போஸ்ட் பார்த்தீங்கன்னா 6x6 இல்லை அப்படின்னா 8x8 கொடுத்துக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய பீமோட சைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீமாக இருந்தது அப்படின்னா 6x3 இல்லை அப்படின்னா 8x4 கொடுத்துக்கலாம். அதுவே வந்து ஸ்பேன் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம லேடர் டைப்பில் தான் வந்து நம்ம பீம் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல 3x1 இல்லை அப்படின்னா 4x2 வந்து நம்ம லேடர் பீம் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரஸோட சைஸ் வந்து ஸ்பேனுக்கு ஏற்ற மாதிரி 4x2 இல்லை அப்படின்னா 5x2 நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம கொடுக்கக்கூடிய பர்லின் வந்து சிங்கிள் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சராக இருந்ததுன்னா 2x1 போய்க்கலாம். இதே வந்து நம்ம டபுள் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சராக இருந்ததுன்னா 3/4 கொடுத்துக்கலாம். ஏன் 2x1 கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சிங்கிள் ஃப்ரேமில் வந்து சீலிங் டைலும் செராமிக் டைலும் சேம் ஃப்ரேமில் இன்ஸ்டால் பண்ணுறப்ப உங்களுக்கு சென்டரில் ஸ்பேஸ் வேணும். அதனால் வந்து நம்ம 2x1 எடுத்துக்கிறோம். இதுவே வந்து நம்ம டபுள் ஃப்ரேம் மெத்தடில் போகிறப்ப 3/4 போதுமானது. நமக்கு பூவோட திக்னஸ், அதாவது அதோட கனமும் நம்ம பைப்போட சைஸ் வந்து 3/4 இன்ச் இருக்கிறதுனால ரெண்டுமே மேட்சாக இருக்கும். நம்ம கீழே இருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். ரூஃப் இன்ஸ்டலேஷனில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரஸோட டிஸ்டன்ஸ் வந்து 4 அடியிலிருந்து 5 அடி வரைக்கும் கொடுத்துக்கலாம். பர்லினோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய சீலிங் டைலை பொறுத்து தான் நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா சிங்கிள் ஃப்ரேமில் பண்ணுறப்ப நம்ம பூவோட சைஸு இப்போ 11 இன்ச்சிலேருந்து 11.5 இன்ச் வரைக்கும் இருக்கும். ஸோ பூவோடு நம்ம ஃபஸ்ட்டு சாம்பிள்ஸ் வாங்கிட்டு அதுக்காக மட்டும்தான் செட்டிங்ஸ் போட முடியும். ஸோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பர்லினோட டிஸ்டன்ஸ் கிடைக்கும். டபுள் ஃப்ரேமில் போகிறப்ப செராமிக் டைலையும் மாடலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ வந்து செராமிக் டைலையும் நம்ம சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த சாம்பிள்ஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட்டிங் போட்டுக்கணும். ஃப்ரேம் ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணி பெயிண்டிங்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் செராமிக் டைல் இன்ஸ்டலேஷன் அப்போ 2 டைப்பில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். ஒன்று வந்து நெயிலிங் மெத்தடு, இன்னொன்று வந்து ஸ்க்ரூ மெத்தடு. ஆக்சுவலாக வந்து நெயிலிங் மெத்தடுங்கிறது நமக்கு செராமிக் டைலில் வந்து ஸ்க்ரூ பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்க்ரூ பாயிண்டில் வந்து நம்ம நெயில் கொடுத்து ஹேங்கிங் மெத்தடில் போர்டை வந்து தொங்க விடுவோம். பர்லினில் வச்சு லாக் பண்ணி தொங்க விடுவோம். பட் இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு வந்து மேபி வந்து காற்றடிச்சா போர்டு பறந்துருமா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கும். பட் கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா ஒரு ஓடு வந்து ஆல்மோஸ்ட் 2.5 kg இருக்கும். அது இல்லாமல் ஓடோட இன்டர்லாக் ஆயிரும். நீங்கள் சிங்கிள் ஓடாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த டவுட் வரும். பட் ஓடுக்கு மேலே ஓடு நம்ம லே பண்ணுறப்ப எல்லா ஓடுமே இன்டர்லாக் ஆயிருச்சு அப்படின்னா ஓடு வந்து எதுவுமே தூக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்க்ரூயிங் மெத்தடு. நம்ம ஸ்க்ரூயிங் மெத்தடில் ஷீட்டுக்கு எப்படி வந்து நம்ம டேரெக்டாக வச்சு ஸ்க்ரூ பண்ணுறோமோ அதே மாதிரி செராமிக் டைலை வச்சு ஸ்க்ரூ பாயிண்ட்ஸில் டேரெக்டாக ஸ்க்ரூ பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து நம்ம ஸ்டார் ஸ்க்ரூ எடுத்துக்க போகிறோம். செராமிக் டைல் இன்ஸ்டலேஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம நெயிலிங் மெத்தட் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம். என்ன ரீசன் அப்படின்னா நம்ம ஸ்க்ரூயிங் மெத்தடில் பண்ணுறப்ப ஃப்யூச்சரில் ஏதாவது 1 or 2 டைல் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னா நம்ம அந்த டைலை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கம்ப்ளீட்டாக நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த டைல் எங்கே வந்து பிரேக் ஆகிருக்கோ அது வரைக்கும் நம்ம எல்லா டைலுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். பட் நம்ம நெயிலிங் மெத்தடில் போகிறப்ப நம்ம ஈஸியாக வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரீசனால தான் நம்ம வந்து நெயிலிங் மெத்தடை ப்ரிஃபர் பண்ணுறோம். ரிட்ஜ் பேக்கிங்குமே வந்து 2 மெத்தடில் ரிட்ஜ் பேக் பண்ண முடியும். ஒன்று வந்து நம்ம சிமெண்ட் பேக்கிங் மெத்தடில் பண்ணலாம், இன்னொன்று வந்து ஸ்க்ரூயிங் மெத்தடில் பண்ணலாம். சிமெண்ட் பேக்கிங் மெத்தடுங்கிறது நம்ம காமனாக நம்ம நாட்டோடுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து நம்ம சிமெண்ட் பேக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். சேம் கான்செப்ட் தான். ஃபுல்லாகவே சைடு ஃபுல்லாகவே வந்து நம்ம சிமெண்ட் பேக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதே ஸ்க்ரூயிங் மெத்தடுங்கிறது உள்ளே வந்து ஒரு பிவிசி பைப்பு கொடுப்போம். அந்த பிவிசி பைப்புக்கு மேலே நம்ம ரிட்ஜஸ் எல்லாம் வச்சு டேரெக்டாக ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலிக்கான் சீலண்ட் வந்து அடிஷனலாக வந்து நம்ம எல்லா ரிட்ஜஸ்க்குமே கொடுக்கணும். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா ரூஃபில் எந்த ஒரு லீக்கேஜும் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ரிவென்ஷனுக்காக நம்ம சிலிக்கான் சீலண்ட் அப்ளை பண்ணுறோம். இவ்வளோ நேரம் நம்ம ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் வந்து எப்படி செராமிக் டைல் இன்ஸ்டால் பண்ணுறோங்கிறத பார்த்தோம். இது போக நம்மளால் காங்கிரீட் ரூஃப்லேயுமே செராமிக் டைல் தாராளமாக இன்ஸ்டால் பண்ண முடியும். அங்கேயும் வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் கொடுத்து அதுக்கு மேலேயும் செராமிக் டைல் இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மட்டி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. மேலே ஃபுல்லாகவே வந்து நம்ம பர்லின் கான்செப்ட்லேயே சிமெண்ட்லேயே பேக் பண்ணி அதுக்கு மேலேயும் டேரெக்டாக நம்ம செராமிக் டைல் இன்ஸ்டால் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம எந்த மெத்தடில் வந்து செராமிக் டைல் இன்ஸ்டால் பண்ணாலும் மேலே வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுனால அங்கங்கே டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ஃபைனலாக ஒரே ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி செராமிக் ரூஃப் டைலோட ஃபினிஷிங் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக கிடைக்கும். செராமிக் ரூஃப் டைலோட இன்ஸ்டலேஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலோ இல்லை செராமிக் ரூஃப் டைல் தேவைப்பட்டதுனாலோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.